காரசாரமான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்க. அதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சிடலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 வெண்டைக்காய் கட் பண்ணி சேர்த்துட்டு, வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வதங்கினது ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுங்க. இப்ப அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, பெருங்காயம், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு தக்காளி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி மசிஞ்சு வந்ததும் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காவும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து வெண்டைக்காய் நல்லா வெந்து வரட்டும். வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. ஊற வச்சிருந்த புளியை இப்ப கரைச்சி சேர்த்து இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு பவுல்ல 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து குழம்புல சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடலை மாவு சேர்த்தோன்னே குழம்பு நல்லா கெட்டி ஆயிரும். கடலை மாவோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். வெண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.